இன்றைய மொழியறிவும் பகுதியில நாம பார்க்க போகிற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. தமிழ்ல சொலவடைகள் அப்படின்னு சொல்லுவது போல ஆங்கிலத்துல இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகைராவை சேர்ந்ததுதான் இந்த மாடஸ் ஆப்பராண்டி என்கிற அந்த வார்த்தை. இந்த வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு வந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? இப்ப நீங்க ஒரு பணியை செய்யணும். அந்த பணியை நீங்க உங்க பாணியில எப்படி வேணும்னாலும் செஞ்சு முடிக்கலாம். வேகமா செய்யலாம், மெதுவா செய்யலாம், ஒரு ஒழுங்கான திட்டம் போட்டு செய்யலாம், திட்டம் எதுவும் போடாமலும் செய்யலாம். அது உங்க இஷ்டம். இப்படி ஒரு செயலை செய்வதற்கு நீங்க ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா? செய்முறை இருக்கு இல்லையா? அதைத்தான் மாடஸ் ஆப்பராண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில மாடஸ் ஆப்பராண்டி என்பதை தமிழில் செயல் வகை அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க அறிஞர்கள். இது மட்டும் இல்ல, இதை வினை முறை அப்படின்னு அறிஞர்கள் மொழிபெயர்க்கிறாங்க. இன்றைய மொழியறிவம் பகுதியில 2 அற்புதமான சொற்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இதே போல மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு நாளைய மொழியறிவம் பகுதியில உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன்.